துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு விருச்சிகத்தில் என்ன பாவம் அப்படின்னா ரெண்டாம் பாவம். ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, தன குடும்ப வாக்குஸ்தானம். மற்ற பிளானட்டரி பொசிஷன் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்னா அஞ்சாம் பாவம் ராகு, பூர்வ புண்ணியஸ்தானம் புண்ணியஸ்தானம் பாவம், லாபஸ்தானத்தில் கேது. லாபஸ்தானத்தில் கேது என்ன பண்ண போறாரு, நிறைய துளாராஸ்தானம், அதாவது கணவன் மனைவி உறவுக்கிடையே வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னங்க பிருகு மங்கள யோகம் அப்படின்னா, பிருகு அப்படின்னா சுக்கிரனை குறிக்கக்கூடியதுங்க, மங்களன் அப்படின்ற வார்த்தை செவ்வாயை குறிக்கக்கூடியது. ஆக சுக்கிரனும் செவ்வாயும் இணைகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 26 டு டிசம்பர் மாதம் 20 வரைக்கும் விருச்சிகத்தில் இணைகிறாங்க. இது பாருங்க, இந்த இணைவு எந்த ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கோ, அதாவது 1, 4, 7, 10 இந்த ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிருகுமங்கள யோகம் அப்படின்றது கவர் ஆகுது. சரிங்க, இந்த பிருகுமங்கள யோகத்தில் என்னென்ன மாதிரிங்க நற்பலன்கள் வரும் அப்படின்னா, ஒரு அபரிவிதமான ஒரு அதிர்ஷ்டம், வசதி, திடீர் தனப்பிராப்தி, ஒரு பெரும் நிதி உதவி யார் மூலியமாகவும், இது சொந்த மூலியமாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு லக் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்றது நம்மளுக்கு வரும். இந்த டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்டில் பாருங்கள், நம்மளோட அதீத புத்திசாலித்தனம், திறமை, ஆளுமை, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னால நம்ம நிறைய பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம் வசம் ஈர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்னு செய்வோம். உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா, அந்த வீடு சாதாரண வீடாக இல்லாமல் பிரம்மாண்டமாக 4 பேர் பார்க்கும்போது, அடப்பா என்னப்பா வீடு இது, இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு லேவிஷாக பார்த்திங்கன்னா வீடு அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், இல்லை வாங்குவோம் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த பிருகுமங்கள யோகம் உங்கள் ராசிக்கு வருதா வரலையா, இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறார் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு விருச்சிகத்தில் என்ன பாவம் அப்படின்னா ரெண்டாம் பாவம். ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியாதிபன். செவ்வாய் உங்களுக்கு நட்பு கிரகமாக உங்கள் ராசியாதிபனுக்கு பகையா அப்படின்னு கேட்டால் சமமான ஆற்றல் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் லார்ட் ஆஃப் 1 and 8, அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். செவ்வாய் 2 மற்றும் 7க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்போ 2ஆம் பாவத்தில் சுக்கிரனோட இணைஞ்சிருக்கான். இது என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா, துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு பல வழிகளில் பண நடமாட்டம் அப்படின்றது வரும். என்னங்க, ஏற்கனவே சாதாரண ஒரு வாழ்வாதாரத்துக்கே எங்களுக்கு பணம் இல்லை, பல வழிகளில் எங்கே பண நடமாட்டம் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. உண்மை என்ன அப்படின்னா, இந்த கன்ஜங்ஷன் அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துங்க. எங்களுக்கு பெருசாக பணம் இன்னும் வரலை அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும், இந்த காலகட்டத்தில் வரும். அப்படியும் வரலை அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசை பெருசாக ஃபேவராக இல்லாத இருக்கலாம், அதனால் 100% இம்பேக்ட் இருக்காது, ஆனாலும் 50% இம்பேக்ட் அப்படின்றது வரும். புரியுதுங்களா? பெண்கள் சார்ந்த விஷயம், அதாவது பெண்கள் சார்ந்த வேலை செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரும். பெண்கள் சார்ந்த வேலைன்னா என்னம்மா அப்படின்னா, பெண்கள் என்னென்னலாம் பயன்படுத்துகிறாங்க, சாரீஸு, செல்வார்ஸு, அதே மாதிரி பேஷன் ஜுவல்லரி, செப்பல்ஸு, ஹேண்ட்பேக்ஸ், இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு பெருத்த லாபம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதுக்கும் மேலே இந்த சினிமா, மீடியா, இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். அதே மாதிரி பாருங்கள், துளாராசி அன்பர்களுக்கு ஒரு இனிமையான பேச்சு அப்படின்றது வரும். அது எப்படி பாசிபிள்? துலாம் வெட்டு 1 துண்டு 10ன்னு பேசக்கூடியவங்களாச்சே அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? பொதுவாக துலாம் வெட்டு 1 துண்டு 10ன்னு பேசக்கூடியவங்களாச்சே, அது எப்படி இனிமையாக பேசுவாங்க அப்படின்னா, வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால இனிமையான பேச்சு அப்படின்றது வரும். அதே வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கா, 2 பேரும் சம ஆற்றல் பொருந்தியவர்கள் இல்லையா, அப்போ செவ்வாயினோட பேச்சும் வரும். எப்படி ஆக்ரோஷமான பேச்சும், கோபம் வந்துச்சுன்னா பயங்கரமாக கோபத்தனமாக ஒரு ஆக்ரோஷமாக நெருப்ப வன்மத்தை கக்குவாங்க, அந்த மாதிரி பேச்சும் வரும். 2 ப்ளஸ்ஸும் மைனஸும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த கன்ஜங்ஷன் உடல் ரீதியான நாட்டத்தை அதிகரிக்கும். ஃபிசிக்கல் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்றதுல ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுவையான சத்தான உணவு சாப்பிட்ணும், ரொம்ப ரிச் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்கள், நல்ல ஹோட்டலில் போய் சூப்பராக சாப்பிட்லாம்பா அப்படின்ற மாதிரி தோணும். அதெல்லாம் நல்ல விஷயந்தான், பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை.
இந்த இடம் கலத்திரஸ்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் வீடு. ஆக இந்த வந்து இது என்ன இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னா, 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் வீடு அப்படின்ற பட்சத்தில் கலத்திரஸ்தானம், அதாவது கணவன் மனைவி உறவுக்கிடையே சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள், மனமுட்டங்கள் ஏற்படும் அப்படின்றத உணர்த்துதுங்க. ஏன் ஏற்படாது? பொதுவாக உடல் ரீதியான விஷயத்தில் அதிகப்படியான நாட்டம் அப்படின்றதுனால ஒரு ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இளம் வயசு துளாராசி என்பர்கள் லவ் பண்ணுவாங்க. பொதுவாகவே துலாத்துக்கு ஒரு எண்ணம் உண்டுங்க, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு குறிக்கோளோடு வாழக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் துலாத்தை. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் வரும், இந்த மாதிரி இம்பேக்ட்ஸ் ஏற்படும். பியாண்ட் தட் இது வந்து இந்த எண்ணங்கள் நியாயமா, இந்த மாதிரி இம்பேக்ட்ஸ் வந்து செய்யலாமா, தப்பா, செய்யக்கூடாதா, செஞ்சால் வந்து பெருத்தப்பாவோ அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளெல்லாம் நாங்கள் போகல. இந்த கன்ஜங்ஷன் இந்த மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும், அவ்வளோதான். சரி, அடுத்து மற்ற பிளானட்டரி பொசிஷன் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்னா, 5ஆம் பாவம் ராகு, பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ராகு. ஆனால் டிசம்பர் 5 வரைக்கும் ராகு தனிச்சிருப்பார், அவர் மேலே குருனோட பார்வை இருக்காது. பட் பியாண்ட் தட் டிசம்பர் 5க்கு மேலே குருனோட பார்வை வந்துடுது. அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ராகுனால வரக்கூடிய நெகட்டிவ் இம்பேக்டை பற்றி பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட வசதி வாய்ப்பு தனப்பிராப்தி அதெல்லாம் வரத்துக்கு, சொத்து பத்து வரத்துக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. 6ஆம் பாவத்தில் சனி டிசம்பர் 5 வரைக்கும் குருனோட பார்வை அப்படி அவர் மேலே இருக்குது. சனி ரோக சனியாக இருக்கார். டிசம்பர் 5க்கு மேலே குருனோட பார்வை கிடையாது. குருனோட பார்வை இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. சனி ரோக சனியாக இருக்கார். ரோக சனி துளாராசி அன்பர்களுக்கு கடன்லேருந்து ஒரு விடுதலை, நோயிலிருந்து விமோச்சனம், எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை, இதை கொடுக்கக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கான். சனி நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் இருக்கான். ஸோ அவனை பற்றி நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி டிசம்பர் 5 வரைக்கும் தொழில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார். தொழில் செய்கிற இடத்துல சின்ன சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் வரலாம், சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ் வரலாம், சின்ன சின்ன வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் வரலாம். பியாண்ட் தட் அது பெரிய லெவலில் இல்லை, அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டிசம்பர் 5க்கு மேலே பாக்கிய குரு வக்ரகதி அடைகிறார். பாக்கிய குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்போது எனக்கு பாக்கியம் இருக்காதா, அதிர்ஷ்டம் இருக்காதா, குட்லக் இருக்காதா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக அது கிடச்சிடும். நம்மளுக்கு குட்லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். ஒரு முறைக்கு வந்து 2 முறை 3 முறை முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் கேது. லாபஸ்தானத்தில் கேது என்ன பண்ண போகிறாரு? நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கான ஒரு பிராப்தம், ஃபாரின் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம், கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நாங்கள் தொழில் செய்கிறோங்க, வெளிநாட்டில் நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், நான் ஒரு டெய்லரிங் வேலை தான் செய்கிறேன் அப்படின்னாலும் நான் ஆரி ஒர்க் பண்ணுவேன். ஸோ இந்த காலகட்டம் நான் என்ன பண்ணுறேன், இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு வேறு சூப்பராக இருக்குது இல்லைங்களா? இந்த காலகட்டம் நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஒரு ஒர்க்கை வந்து இன்ஸ்டாவில் போடுறேன், எஃபியில் போடுறேன். யாரோ இருந்து என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து நான் போடுறேங்கன்னாங்க, போடுங்கன்னு. அதை பார்த்து 4 கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் ஆனாங்க, அதை பார்த்து 40 கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் ஆனாங்க, அதை பார்த்து 400 கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் ஆனாங்க. வெளிநாட்டு கிளைண்ட்ஸும் இப்போ இருக்காங்க. ஸோ என்னோட வந்து சின்ன தொழில் தான், எனக்கு வந்து ஒரு சின்ன தொழில் தான் செய்யறதுக்கான ஒரு திறமை இருக்குது. பட் இருந்தாலும் அந்த தொழிலை நான் ரொம்ப சூப்பராக செய்வேன். கலை ஆர்வம் எனக்கு ஜாஸ்தி உண்டு. பொதுவாகவே துலாம் சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி, க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். அழகாக வந்து எது செய்கிறதுனால அழகாக செய்வாங்க. அந்த அவங்களோட செய்யக்கூடிய கெப்பாசிட்டினால அவங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபாரினில் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. என்னோடய வருமானம் ஜாஸ்தி ஆகுது. வருமானம் ஜாஸ்தி ஆகுதுனால எனக்கு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் அப்படின்றது நிறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ இந்த வந்து வாக்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. நான் முன்ன சொன்ன மாதிரி இதில் இனிமையாக பேசுகிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆக்ரோஷமாக பேசுறது, கோவப்பட்டு பேசுறது அப்படின்றது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கினா நல்லது. அந்த மாதிரி ரொம்ப கோவம் வருது அப்படின்ற ஆஸ்பெக்டில் அந்த இடத்துல இல்லாமல் நம்ம கொஞ்சம் வெளியே வந்துடுறது நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன், சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு, அதுக்கான பொதுவான பலன். இது வந்து பாருங்கள், உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் சூப்பராக இருக்கார் அப்படின்னா 10% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கும். தசநாதன் ஒரு ஆவரேஜாக இருக்கார், இல்லை ஃபேவராக இல்லை, 3ஆம் பாவத்து தசை நடக்குது, 6ஆம் பாவம், அதே மாதிரி 8ஆம் பாவம், 12ஆம் பாவத்து தசை நடக்குது, 12ஆம் பாவத்து காரகனோட தசை நடக்குது அப்படின்னும் போது 50% இம்பேக்ட் அப்படின்றது இருக்கும். இல்லைங்க, எங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ஒரு யோகம் எங்களுக்கு இருக்கா,
எந்த அளவுக்கு எங்களுக்கு இம்பேக்ட் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் லைஃப்பில் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். திருமணம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், குழந்தை பிறக்குமா அப்படின்றது நாங்கள் யோசிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2வது திருமணத்துக்கு பார்க்குறோம், இது வரைக்கும் திருமணமே நடக்கலைங்க. இப்படி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.